அந்த இடத்துல மீனோட ஏலம் வந்துட்டு நல்லா பயங்கரமாக போயிருக்கு. 700 750 750 750 800 800 850 850 850 எடுக்க நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு நாங்கள் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்தா மீன் வாங்கிச்சு நம்ம பீச்சாண்டு தான் வந்துடுவோம் சொல்லிட்டு இப்போ பீச்சாண்டு வந்து தெரிஞ்சு நமக்கு ப்ளேஸு நினச்சி கூட பார்க்கல நம்ம பீச்சு தான் வரும்னு சொல்லிட்டு வந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ரிசர்வ் போயிட்டு நம்ம பாருங்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே பண்ணிக்கிறோம்னா நம்ம வந்து இன்னொரு ஃபார்ம் ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல. இந்த ஃபார்மை விசிட் பண்ணதாங்க நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அங்கே அந்த ஃபார்மில் இப்போ அங்கே வந்துட்டு நார்மல் கோழி சண்டைக்கோழி கூட இருந்துச்சுங்களா, அதை காமிச்சிருப்பேன். நேரத்தில் கூட ஆட் பண்ணுற வேண்டியதில் இங்கே என்ன கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியாக தெரிலங்க. ஆனால் 3 வேட்டு நாய் வந்துருக்குதுங்க. நாயோட அந்த நாயோட ரகம் பேர் சரியாக தெரிலங்க. 3 இருக்குதுங்க. இப்போ நம்ம போக சொல்லியே வந்துட்டு அது வரும், காட்டுறேன் பாருங்களேன். கொக்கு இருக்குது. அதாவது சுற்றியும் வந்துட்டு வனப்பகுதி மாதிரி தாங்க இந்த சைட்லாம். ஃபார்மு சொன்ன 3 டாக் அங்கே தானே இருக்கும். கேப்சர் ஆகுதான்னு தெரியல. நம்ம ஃபார்முக்குள்ளே வந்துட்டோங்க. அந்த நாய்க்கு அங்கே 3 நாயுமே கட்டி போட்டு வச்சுறாங்க போல இருக்குது. காட்டுறேன் நான். ஏதோ சிட்டி பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரகம். காட்டுறேன். தெரியுதாங்க உங்களுக்கு? ஃபார்முல தாங்க இருக்குது. இப்போது ஃபார்மு வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். நீட்டாக இருக்கிறதோட இந்தமாரி நம்ம ஃபார்மை வந்துட்டு நான் பார்த்ததில்லைங்க. இதாங்க ஃபஸ்ட் அடி பார்க்குறது. அப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு நாள் இருக்குமா கோழி. இப்போ கோழி கொஞ்சம் ஏதோ எஃபர்ட்டால் வந்துட்டு கொஞ்சம் இது இல்லை பாருங்களேன். சண்டை சவல் போல இருக்குது. பேரு கொசு விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் கோழி குஞ்சுங்க. அங்கே ஒரு சண்டை சவல் இங்கே சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் வந்துட்டு வெளியே நாட்டு நாய் சொல்கிறாங்க, அது போய் காட்டுறேன். இங்கே ஒரு சண்டை சவல் இருக்குது. ரொம்ப வயசான சவல் போல இருக்குங்க. அடி கரெக்டாக ஒரு 10 கிலோ இல்லை 7 கிலோ 8 கிலோ கிட்ட வரும் போல இருக்குங்க சவல். நாங்கள் நிறைய வயசு போல இருக்குது. வயசு ஆச்சு சவலுக்கு. ரெடி பண்ணலாம். காலை வந்துட்டு இந்த விரல் சைஸ் இருக்குங்க. காலை திரும்பி வந்துட்டாங்க. ஓகேங்க. அந்த நாய் சொன்னதாங்க, அந்த நாயை ஒன்று காட்டுறாங்க. கோழி ஃபுட்டானான்னு தெரில. இவர் ஒன்று அண்ணன் அந்த சைடு இருக்குதுங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க அந்த பிளேஸ்லாம் வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு. பாருங்களேன், சுற்றியும் ஃபாரஸ்ட்டு தான். இந்த சைடெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற இடம்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இந்த மயில் வருமா நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவர் பார்த்தது இல்லையா, ஒரு ஆள் சொல்லிடுறான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. நான் மயில் வரும் ஈவினிங் டைமில் காலை டைம்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு 2 நாள் இங்கே இருப்போம். எனக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சா கேப்சர் பண்ணிட்டாங்க.
வணக்கம், நான் உங்கள் அஸ்வினி. இப்போ நீங்கள் எந்த சீரீஸில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரிலங்க, அதாவது எந்த பாட்டில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்களேன், கீழே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, நம்ம பீச்சுக்கு வந்துக்கிறோம். பாருங்களேன், இந்த இடத்துல மீனை ஏழை விட்டு வந்தாங்க. வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் வாங்க. மீன் ஒரு மொத்த பேரும் போட்டில் இருக்காங்க. அவங்க ஒரு போட்டு தெரிஞ்சா அந்த இடத்துல 1 2 3 போட்டு இருக்குங்க. இது எந்த பீச்சுன்னு சரியாக தெரிலங்க எனக்கு. அதாவது வந்துட்டு ஆனால் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டாண்டு நாங்கள் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்தா மீன் வாங்கிச்சு நம்ம பீச்சாண்ட தான் வந்துடுவோம் சொல்லிட்டு இப்போ பீச்சாண்ட வந்துடணும் தெரிஞ்சு நமக்கு. பாருங்களேன், கப்பல் போட்டுன்னு சரியாக ஓட முடியலங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கிளம்பி இருக்கிறோம். அது அங்கே போய் பார்க்கலாம் மீன் என்ன வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தாங்க வாங்கிக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 இருக்குதுங்க. டைம் 9. நண்டு தான் வாங்கிக்கிறாங்க போல இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கிறோன்னா போட்டில் தாங்க நின்று இருக்கிறோம். பாருங்க, இது மீன் வலை போல இருக்குது. என்ன மெட்டீரியல்னே சரியா தெரியலங்க, பிளாஸ்டிக்கா சரியா. பாருங்க, நிறைய போட்டிங் நிற்குது. அந்த எண்டுலேருந்து அந்த எண்டெல்லாம் நிற்குது. அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்க பிடிக்கிறது போல இருக்குது. நல்லா இருக்குது ப்ளேஸு. நினச்சி கூட பார்க்கல நம்ம பீச்சு தான் வரும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிறைய போட்டு இதெல்லாம் வந்துட்டு 2வது போட்டாங்க, சரி தெரியல. இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மீனோட ஏலம் வந்துட்டு நல்லா பயங்கரமாக போயிருக்கு. மீன் பெரிய வகையான மீன், அப்புறம் நண்டு. நம்ம ஏலத்து இப்போ ஏலம், அதாவது மீன் ஏலம் வர்றது வந்துட்டு இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கறது. வாங்கி போடக்கூடிய வாங்கி வச்சுருக்காங்க.
நான் போய் போடணும் போறேன். 700 750 750 750 750 800 800 850 850 850 எடுக்க எடுக்க 850 மா. சரி சரி. இல்ல அதோட இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்க அந்த இடத்துல போயிட்டு ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்டுட்டு மீனவர்கள்லாம் வாங்கி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. இதுதான் ரொட்டேஷன் நடக்குது போல இருக்குது. அது வந்துட்டு அங்கே ஊர் பேர் சொல்கிற சொல்லியிருந்தாங்க. தெரியல, இப்போ தான் கேட்டேன். பனியூர் கூப்பிட்டுன்றாங்க அந்த ஊர் பேரை. நல்லாச்சு பீச்சு வந்துட்டு நாங்கள் போய் தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுறாங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இது கிளம்ப போகிறோங்க இன்னைக்கு. நான் லாஸ்ட்டாக பார்த்துங்க. இது நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் இருந்தோங்க. 3 நாளில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கணும். இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க ஊருக்கு. வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. கிளம்பிட்டு தான், இன்னும் ட்ரெயின் வரல. இந்த ட்ரெயின் தாங்க நம்ம போக போகிறது. இதை வந்துங்க பாருங்கள். நான் ட்ரெயினில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. மறக்காம ரீச் ஆகிட்டுங்க. அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காண பார்க்குறோம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.